தாவேக அரசு சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை மேகதாது அணை பிரச்சனை அப்படிங்கிறது மே 10, 2026 பிறகுதான் வந்துச்சு, அதற்கு முன்னாடி இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? எல்லா பிரச்சனைக்குமே மே 10 முன்னாடி இருந்தே இருக்கு. அதை சரி பண்ணுன்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. அதனால உங்களை நோக்கி கேட்குறோம், எந்த பிரச்சனை தான் புதுசாக தொடங்குது? எல்லா பிரச்சனையும் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இப்போ திமுக வந்து உடனே அதிமுக கேட்குறது, அதிமுக அதுக்கு முன்னாடி இந்த திமுக, அப்புறம் காங்கிரஸ், அப்படியே போகும். அப்படி அல்ல, நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றம்னு சொல்லி வந்தீங்க. இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன மாதிரியான அணுகுமுறைகளை கையாளுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. பிரதான கேள்வி இன்றைக்கு இதற்கு முன்பு திமுக காங்கிரஸோடு இருந்தபோது இதே கேள்வி திமுகவை நோக்கி கேட்கப்பட்டது. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வர்றேன். இன்றைக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி அவங்க தண்ணி தர முடியாதுங்கிறாங்க, அணை கெட்டியே தீர்வோன்னு சொல்கிறாங்க. காவிரி டெல்டா பாலடைந்து கிடைக்கிறது. இன்றைக்கு வந்து பாலைவனமாகும் ஒரு அபாய சூழல் இருக்கின்ற பொழுது, நீங்கள் இதற்கு முன்பு இது போன்ற விவகாரங்கள் வருகின்ற பொழுது மிக வேகமாக நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போவார், பிரதமரை சந்திப்பார், அல்லது அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்பார். எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? ஒரு கடிதம் எழுதிட்டீங்க. இதற்கு முன்பு நீங்கள் தான் சொன்னீங்க, கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவீங்க, இவ்வளோதானான்னு கேட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை என்ன பண்ணுறீங்க? அப்போ கேள்வி என்ன? இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? நீங்கள் இன்றைக்கி வந்து கர்நாடகாவுக்கு போகிறேன்னு சொல்லிக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லை, காவிரி டெல்டா விவசாயிகள் இன்றைக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்க ஒரு லாஜிக்கான கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? மேடம், நான் திருப்பி என்ன சொல்கிறேன், எனக்கு தாவேக அரசின் மீது விமர்சனம் இருக்கலாம், விஜய் அவர்களின் மீது விமர்சனம் இருக்கலாம், அது வேறு. ஆனால் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு டிஸ்பியூட்னா நான் என்னுடைய முதலமைச்சர் பக்கம் தான் நிற்பேன். கரெக்டாக? என் முதலமைச்சரும் எங்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு மோடி அவர்களின் மீது 1000 விமர்சனம் உண்டு. ஆனால் இந்தியாவுக்கும் இன்னொரு அண்டை நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனைனா நான் என்னுடைய பிரதமரின் பக்கம் தான் நிற்பேன். அப்படி நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த முதலமைச்சர் எங்கள் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறோம். என்ன கேட்குறோம்? கர்நாடக முதலமைச்சர் இங்கே வர சொல்லுங்க. இப்போ வறண்டு கிடப்பது, பாலைவனமாகி நிற்பது, குறுவை சாகுபடி இல்லாமல் தவிப்பது யாரு? நாம. இவர் அங்கே போய் கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்றாரு? DK சிவகுமார், நாங்கள் தனி ஹெலிகாப்டருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், அட்வொகேட்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், லீகல் டீமெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இந்த வறண்ட பகுதிகள் எல்லாம் அவர் பார்வையிட்டால் அவருக்கு உண்மை தெரியுங்கிறார். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அதெல்லாம் போய் பார்வையிட்டு ஆமாம் ரொம்ப பாவம் கர்நாடகாவில் வந்து தண்ணியே இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் எனக்கு தண்ணி தர வேண்டாம்னு சொல்லிட்டு வர போறீங்களா? நீங்கள் யார் அதை பார்வையிடுறதுக்கு? எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. நீங்க வேணா DK சிவகுமார் இங்க வர சொல்லுங்க. ஒருவேளை இரு முதல்வர்களும் பேசினாங்க, இந்த பார்வையெல்லாம் இல்லாம பிரச்சனைகள் குறித்து பேசினாங்க அப்படின்னா இதற்கான தீர்வு எட்டப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த பிரச்சனையை தயவுசெய்து நீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் இதாவே சொல்லிடுறேன். ஏன்னா இது உடனே திமுக மீது இதுக்கு பழி போடுறாங்க. இப்பவும் இது திமுகவின் காலத்திலேயே தொடங்கிய பிரச்சனைங்கிறாங்க. 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது, 50 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம். அன்றைக்கு மதராஸ் மாகாணம், அங்கே மைசூர் மாகாணம். இந்த 50 ஆண்டு கால ஒப்பந்தம் என்பது 1974 நிறைவடையும். அப்போ எப்படி ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடு. அந்த ஒப்பந்தமே என்ன சொல்லிச்சுன்னா 1974 பிறகு நாம் வந்து இது குறித்து திருப்பி பேசி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வருவோம் என்பதாக இருந்துச்சு. ஆனால் 74க்கு முன்பாகவே கர்நாடக அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை 74 இந்த ஒப்பந்தம் முடியுது, இந்த ஒப்பந்தமே இதாகாது, இனிமேல் கண்டினியூ ஆகாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆரம்பித்து 1968 அவங்க வந்து ஹேமாவதி, ஹாரங்கி அணைகளை கெட்ட தொடங்கிட்டாங்க. அப்போ இங்கே அண்ணா முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக டாக்டர் கலைஞர் இருக்கிறார். இந்த பிரச்சனையை அன்றைக்கு இருந்த மத்திய அரசு சொல்கிறாங்க. இங்கிருந்து வந்து அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த முத்தமிழ் டாக்டர் கலைஞர், சட்ட அமைச்சர் மாதவன் ஆகியோர் எங்கே போகிறாங்க? டெல்லிக்கு போகிறாங்க. அங்கே வந்து வீரேந்திர பாட்டீல் முதலமைச்சர், அவர் தான் அங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர். அதனால அவரும் அதுக்கு வர்றார் கர்நாடகத்திலிருந்து. KL ராவ் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர். இவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படல. 1968 ஆகஸ்ட் 19, 20 2 தினங்கள் பேச்சுவார்த்தை, எதுவும் எட்டப்படல. 69 அண்ணா மறைந்த பிறகு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திருப்பி இதே மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே போகிறாங்க. அங்கேயும் தீர்வு எட்டப்படல. 1970 ஆகஸ்ட் மாதம் 16, 17 ஆகிய தேர்தல், ஆகஸ்ட், அப்புறம் செப்டம்பர், அப்புறம் வந்து நவம்பர் உள்ளிட்ட மாதங்கள், அக்டோபர் உள்ளிட்ட மாதங்களில் இதே மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. 4 பேச்சுவார்த்தை. அந்த 4 பேச்சுவார்த்தைகளையும் எந்த சுமூக தீர்வும் எட்டப்படலை. இந்த தீர்வுகள்லாம் எட்டப்படாத ஒரு சூழலை தான் இந்த அன்றைக்கு இருந்த திமுக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தீர்ப்பாயத்தை நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்லி 1971 ஜூலை மாதம் 8ஆம் தேதி காவிரி பிரச்சனைக்கு ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளையும் வைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பு தான் இப்போ வரைக்கும் நமக்கு கை கொடுக்குது. இந்த வரலாற்றை புதிய முறை நேர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 1971 ஜூலை 8 அனைத்து கட்சிகளையும் சேர்த்து சட்டப்பேரவையில் நடுவர் மன்றத்திற்காக தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பிட்டு
தீர்மானத்தை அவர்கள் ஏற்க மறுப்பார்கள், அது உடனடியாக செயல்படுத்த மாட்டார்கள் சொல்லி ஒரு வழக்கும் தொடுக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கு என்ன வழக்குன்னா, நீங்க நடுவர் மன்றத்தை அமைக்கணும், உடனடியாக ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு. 1972 சரியா மே மாதம் 21ஆம் தேதி அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இந்த பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாமான்னு கேட்டீங்களா, அதுக்காக சொல்றேன். 2 மாநில முதலமைச்சர்களும் நான் உட்கார்றேன், பேசுவோம், ஏன்னா கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, பேசி தீர்வு காணலாமே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு தீர்வு முக்கியம், ஆனால் பேசி தீர்வு காணுவதா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் அனைத்து கட்சியிடமும் கேட்கணும்னு கலைஞர் சொல்றார். சரி கேளுங்க, ஆனால் ஒரு டிமாண்டு, பேசணும்னா வழக்கு இருக்கும்போது பேச முடியாது, நீங்கள் வழக்கை திரும்ப பெற்றீங்கன்னா பேசலாம்னா அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. அனைத்து கட்சியும் கூட்டி ஆலோசிக்கிறார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர். அன்னைக்கு எம்ஜிஆரும் திமுகக்குள்ள தான் இருக்கிறார். எல்லோரும் ஏகமனதாக சரி நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சா போதும், வழக்கு போட்டால் ரொம்ப வருஷம் ஆகும், அவங்க பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொல்லாங்களே, வழக்கை வாபஸ் வாங்கலாம், ஆனால் ஒரு டிமாண்டை வச்சு வழக்கை வாபஸ் வாங்கணும். தமிழ்நாடு இது திமுக அதிமுகன்னு பிரிக்காதீங்க, தமிழ்நாடு கர்நாடகான்னு பிரிங்க. தமிழ்நாடு ஒட்டுமொத்த கட்சியும் அப்படிதான் இருந்துச்சு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ தமிழ்நாடு என்ன முடிவு பண்ணுச்சு? நீங்க சொல்றீங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இன்னைக்கு மோடி சொன்னா நாங்க நம்பவும் மாட்டோமா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரீங்கன்னா அப்போ அது மாதிரி நாங்க நம்புறோம், நம்ம என்ன பெறோம், வழக்க திரும்ப பெறோம். ஆனால் நீங்க காவிரி நடுவர் மன்றம் அமைக்காமல் போனாலோ அல்லது எங்களுக்கு உடனடியாக தீர்வை தராமல் போனாலோ நாங்கள் மீண்டும் வழக்கு தொடருவோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அன்றைக்கு வழக்கு திரும்ப பெறப்படுகிறது. அதன் பிறகு 72ல் எம்ஜிஆர் தனியாக போறாரு, தேர்தல் வருது, அதிமுக ஆட்சி 13 ஆண்டுகளாக அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, யாரும் அதை பற்றி கேட்கவும் இல்லை, அது போச்சு. திருப்பி எம்ஜிஆருக்கு பிறகு 89 கலைஞர் முதலமைச்சரான பிறகு, 89 எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சரான பிறகு சரியாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1990 அங்கே விபி சிங் பிரதமராக இருந்தபோது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்படுது. எத்தனை வருட போராட்டம் பாருங்க. இந்த 13 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி எல்லாரும் விட்டுறாங்க. அப்போ ஜூன் 2 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு ஒன்று எங்களுக்கு வேணும்னு ஜெயலலிதா அம்மையார் ஃபைட் பண்ணாங்க. ஒரு இறுதி தீர்ப்பு வந்துச்சு, அதன் பிறகு இடைக்கால தீர்ப்பு வந்துச்சு, அதன் பிறகு இறுதி தீர்ப்பு வந்துச்சு. அந்த இறுதி தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் வந்துச்சு. இந்த ஃபைனல் வெர்டிக்ட் தமிழ்நாட்டிற்கு நீதியை கொடுத்த ஒரு வெர்டிக்ட். இதில் நமக்கு துரோகம் இழைத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக, மோடி அப்படின்னு நான் ஒரு ஆதாரத்தை இங்கேருந்து எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபைனல் வெர்டிக்டில் சொல்லியிருந்த வார்த்தைகள் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபைனல் வெர்டிக்ட் ரொம்ப தெளிவாக சொல்லுது, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும்னு சொல்லி. இது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்டதை சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் வெர்டிக்ட் உறுதிப்படுத்துறாங்க. அவங்க தெளிவாக சொல்றாங்க, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அது எப்படி இருக்கணும்னு பிராக்கெட்ல போடுறாங்க. பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி இருக்கணும் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு, டு மாடிஃபை தி காம்போசிஷன் ஆஃப் தி போர்ட் டு எ மிக்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பாடி அண்ட் நாட் பியூர்லி எ டெக்னிக்கல் பாடி. ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவும் இருக்கணும், டெக்னிக்கல் பாடியாகவும் இருக்கணும், வெறும் டெக்னிக்கல் பாடியா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்து எந்த மாதிரி இருக்கணும் மெக்கானிசம் ஸ்கீம்னு போட்டு அந்த ஸ்கீம்னா என்னன்னு பிராக்கெட்டில் போடுறாங்க. பாஜக ஸ்கீமுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்னாங்க. நீதிமன்றம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், அதை பாருன்னு சொன்னாங்க. நமக்கு சொன்னது வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு மேடம், ஆனால் பாஜக அரசு அமைத்தது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஆணையம். ஆணையம் வெறும் டெக்னிக்கல் பாடி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி கிடையாது. இதனால வந்த சிக்கல் தான் இன்னைக்கு இவ்வளவு. ஆனாலும் பரவாயில்ல, ஓகே அமைச்சிட்டீங்க. அன்னைக்கு இங்கே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அங்கே மோடி பிரதமர் அமைச்சிட்டாங்க, ஓகே. பட் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் போராடி கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி இருக்கும்போது 2021 ஜூன் 12 தண்ணி திறந்தாங்க, 2022 இன்னும் ஒருபடி மேலே போய் மே 24 தண்ணி திறந்தாங்க, 2023 ஜூன் 12, 2024 மட்டும்தான் ஜூலை 28, 2025 திருப்பி ஜூலை 12 தண்ணி திறந்தாங்க. இப்போ இந்த முதலமைச்சர் வந்திருக்கிறார். எங்களுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், என்ன? தண்ணி வரணும். இதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, நான் அந்த ஒரு வரி சொல்லிட்டு முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன், ஐயாவுடைய கருத்தையும் கேட்கணும். எனக்கு ஒன்னே ஒன்று, காவிரி ஆணைய கூட்டம் டெல்லியில் நடக்குது, கர்நாடகா போய் சொல்லுது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம், தமிழ்நாடு எங்ககிட்ட தண்ணீர் திறந்து விட சொல்லியும் கேட்கவில்லைன்னு சொல்லுது. கர்நாடக அரசை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய முதலமைச்சரிடம் இருந்து, எனக்கு ஒரு தானே முதலமைச்சர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சொல்ல தயங்குகிறீர்கள். ஏன் தயங்குகிறீர்கள்? ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகத்தில் ஓட வேண்டும் என்பதற்காகவா அப்படிங்கிறத நாட்டு மக்கள் சார்பாக நான் அறிய விரும்புகிறேன்.